அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம பேசணும்னா, ஒரு வீட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், வீட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் மேன்மை எப்படி இருக்கும், அவரவர்களுடைய தொழில் தொய்வு எப்படி இருக்கும். ஆக 2026 நம் வாழ்வும் நம் வளமும் நாடும் வீடும் நலமாக இருக்குமா, நலம் தப்புமா, அல்லது நலம் தப்பியது மீண்டும் நல்ல நிலைமைக்கு திரும்புமா என்பதை 2026 கொண்டு நாம் 12 ராசிகளுக்கு நமது டிவியின் சேனல் நேரலையில் மக்களுக்காக காண்போம். 2026 எல்லோரும் போல மிதுன ராசி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த டிவியில் பார்த்துட்டேன், இந்த டிவியில் பார்த்துட்டு அவர் பேசுறதை கேட்டேன், இவர் பேசுறதை கேட்டேன், இப்படி எல்லோருடைய வாக்கையும் தேவ வாக்காக தெய்வ வாக்காக கேட்டு இந்த ஆண்டு நமக்கும் எப்படி இருக்கிறது என்பதை ஓரளவு யூகித்து வாழுகின்ற ராசி மிதுனம். யூகிக்கும் ராசி. இவங்க கிட்ட இப்படி பேசினா, இவங்க கிட்ட இப்படி பார்த்தா, இவங்க கிட்ட இப்படி நடந்தா, அப்படி என்று பிறர் மனதை அறிந்து அதற்கேற்ற போல் காய் நகர்த்தி தன்னுடைய காரியத்தை சாதிக்கும் மிதுனம். உங்களுக்கு சொல்லாடல் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்க பேசுறது எல்லாம் வேத வாக்காக இருக்கும். உங்க குடும்பத்தில் உங்களுடைய கை வாய் மெய் ஓங்கியே இருக்கும். உங்க சொல்லுதான் இப்பொழுது இருக்கும். 2ஆம் இடம் குரு இருக்கிறார். அது காலபுருஷனுக்கு 4. ஒன்றே ஒன்றுதான். சகோதரியை அழ வைக்க கூடாது, தாயையை காயப்படுத்தக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் காயப்பட்டு விட்டாலும் காயப்படுத்தி விட்டாலும் இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் அழிவு உண்டு. பொருளாதாரத்தில் அழிவு உண்டு, வளர்ச்சியே கிடையாது. அதனால் உங்கள் சொல்லை, நல்ல வார்த்தைகளை, நல்ல செயலை அல்லது நல்லோர் நட்பை, நல்ல சொல் மூலம் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று என் மாமா ரவிச்சந்திரன் சொல்வார். அவர் போல அந்த வார்த்தைக்கு வேதம் கொடுக்கிறது மிதுனம். சொல் வெல்லுகிறது, அந்த வெல்லோடு நில்லுங்க. ஆனால் கொல்லுகிறது தாயையோ அல்லது சகோதரியோ சகோதரனையோ அவர்களிடம் கடும் சொல்லாதீர்கள். உங்களுக்கு ஏற்றமான காலம் இந்த காலம். நல்ல சொல்லை சொல்லி நல்லோர் உறவை நாடி இந்த ஆண்டு 2026 இதனால் வரை உங்களுக்கு தொய்வு. மிதுன ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களும் அறிவுரை என்பது ஏற்காது. ஏனால் இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அறிவு இவ்வளவுதான் இருக்கிறதா, இதுக்கு மேல அறிவு எல்லாருக்குமே கிடையாதா என்று வரைமுறை கிடையாது. அறிவு ஊற்றெடுக்கும், நட்பு ஊற்றெடுக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அதனால் வாய்ச்சொல்லும் பார்வையும் கனிவுடன் இருந்து கனிவுடன் நடந்து குடும்பத்திற்கு சீரும் சிறப்புமாக குழந்தை வளர்ச்சிக்கும் அல்லது அடுத்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பையும் மருத்துவ செலவையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனத்திற்கு 2ஆம் இடம் பல்லு பிரச்சனை உண்டு. இந்த பல்லுல ஒரு பிரச்சனை வந்தா நேரா இதயத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. ஆக 2ஆம் இடம் பல்லும் 4ஆம் இடம் இதயமும் மிக கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள். இதில் பிரச்சனைகள் உண்டு. நான் சொல்லுவது 2ஆம் இடம் குடும்பத்தில் கவனமாக இருங்கள், குடும்பத்தில் உள்ள தாயோடு கவனமாக இருங்கள், அல்லது குடும்பத்தை கட்டி காப்பந்து கொள்ளுங்கள். மிதுனம் இந்த ஆண்டு இந்த 2 இடத்தில் கவனமுடன் இருந்து விட்டால் மிதுனத்திற்கு வருமானத்திற்கு குறைவில்லை. பெரியவங்க சொல்லுவாங்க, காசு இருக்குதுன்னா காசுக்காக எல்லார்கிட்டையும் கையேந்திர முடியுமான்னா எந்தாதீர்கள். வருமானம் தர்மத்தோடு வரும், வருமானம் மோட்சத்தோடு வரும். தர்மமும் மோட்சமும் இப்பொழுது மிதுனத்திற்கு உண்டு. ஆக தாயையும் சகோதரியையும் சகோதரனையும் காயப்படுத்தாதீர்கள். அதில் மட்டும் நீங்கள் கவனமுடன் இருந்து விட்டால் உங்களை வெல்வதற்கு இந்த ஆண்டு யாரும் இல்லை. இந்த ஆண்டு வெல்ல முடியாத நபராக வர வேண்டும் என்றால் அது மிதுனம். ஆனால் இந்த 2 பேரிடமும் நீங்கள் தாழ்ந்து செல்ல வேண்டும் அல்லது சரி செய்து கொண்டு சமரசத்தோடு வாழ வேண்டும். ஆக 2026
உங்களுக்கு நல்ல பொற்காலமாக இந்த 2 பேரும் அனுசரித்து செல்வதால் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு உண்டு என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.